அக்கா, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கிறிய. பொண்ணை கொடுக்கறேன்னு கூட்டு போய் என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க அந்த மலைச்சாமி. என்ன நரசிம்மா சொல்ற? ஆமாக்கா, அவன் வீட்டு படி ஏறின அவன் புத்தியை காமிச்சிட்டான். அப்பனும் பொண்ணும் சேர்ந்து நாடகம் ஆடி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. மலைச்சாமி ஏமாத்திட்டா நான் விடுவேனா? உனக்கு அவன் எழுதி கொடுத்த பத்திரங்களை காமிச்சு அந்த பரதேசி நாய்களை குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியேற்றிட்டேன். அநேகமா இந்நேரம் தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. என்னக்கா, நான் செஞ்சது சரிதானே? நிறுத்துடா. என்னைக்கு என் புருஷனுக்கு துரோகம் பண்ணி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டியோ, இன்னையில இருந்து நீ எனக்கு தம்பி இல்ல, நான் உனக்கு அக்கா இல்ல. போட வெளியே. கட்லுக்கு வந்த மலைச்சாமி எல்லாம் உனக்கு கட்டின புருஷன் ஆயிட்டானா? நான் பல பேரோட பழகி இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப என் கழுத்துல அவர் தாலி கட்டின நாள்ல இருந்து அவருக்கு பொண்டாட்டியா தாண்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் தெய்வமா நினைக்கிற அவர் குடும்பத்தை இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டியே. நானே போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் எனக்கு எழுதி கொடுத்த சொத்தை எல்லாம் அவருக்கே திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இழிச்ச வயன் நினைச்சியா? எந்த கையால உன் கழுத்துல தாலி கட்டினான்னு நீ பெருமை அடிச்சிட்டு இருக்கியோ, அதே கையால அந்த மலைச்சாமி உன் கழுத்தை நெரிச்சு கொல்லுவேன்னு ஊரறிய சபதம் போட்டிருக்கான். இப்ப உன்னை தீத்து கட்டிட்டேன்னு வச்சுக்க, உன் பிரச்சனையும் முடிஞ்சிடும். உன்னை கொன்னது மலைச்சாமி தான் சாட்சியோட அவனைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட வேண்டி. கூட பிறந்த அக்காடா. அக்காவாவது சொக்காவாவது உன் சொத்து தாண்டி எனக்கு முக்கியம். வந்துட்டுமே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அவன் எங்க இப்ப வர போறான்? மாம வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தை 10 தெருவுக்கு சொல்லலைன்னா அவன் மண்டை வெடிச்சிடாது. அவன் வரும்போது வரட்டும். தேவான மாப்பிள்ளை சாப்பிட சொல்லாத்தா லட்டு எடுத்து வை. கிழவி, உன் மருமக வேணா சாப்பிட்டோம். நான் என் மாம வந்த பிறகு சாப்பிடுவேன். மலைச்சாமி, சிந்தாமணி கொலை செஞ்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். சிந்தாமணி இறந்துட்டாள? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதையா. வா ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை கேளுங்க. சொல்ல வேண்டியது ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நடையா. சிந்தாமணிக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கையால தான் ஊரறிய சவால் விட்டவன்ல நீ. மொத என் வீட்டுக்கு வந்த மருமகன் ஒரு சோறு கூட திங்கலையே. ஐயா, என் தம்பி வந்துட்டுங்க ஐயா. அதுக்கப்புறமா கூட்டிட்டு போங்க. உன் தம்பி என்ன ஐஏஎஸ் கலெக்டரா? அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாயா. அண்ணே, சொன்னீங்க செஞ்சிட்டீங்க. என்னடா சொல்ற? சிந்தாமணி பணத்தை போலீஸ் எடுத்துட்டு போகுது. கொன்னது நீங்க தானே? அது நான் இல்லடா. மறைக்காதீங்கண்ணே. சொன்னது செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா யாருமே செய்யல. நீங்க ஒருத்தர் தான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சத கோர்ட்ல வந்து சொல்வீங்களா? ஐயோ அம்மா, அத நான் செய்யவே இல்லடா. என்ன விளையாடாதீங்கண்ணே. எங்க தாத்தா 5 கொலை பண்ணாரு, எங்க அப்பா 3 கொலை பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க 1 கொலை பண்ணிட்டு உங்க பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. ஐயோ, எங்க பரம்பரையில முட்டை கூட சாப்பிட்டது இல்லடா. நாங்க ஐயர்ரா, சுத்த சைவம்டா. அன்னைக்கு என்னமோ நாங்க கத்தி எடுத்தா ரத்தக்கரை பார்க்காம வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. அது ஆடறத கத்தியில கொஞ்சம் ரத்தம் ஓட்டிருது, அதை சொன்னேன்டா. பாறையில ஏறிக்கிட்டு தைய தக்கன்னு குதிச்சீங்க. பக்கத்துல பாறை இருந்தது, ஏறி குதிச்ச. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமாடா கண்ணா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இரு, நீ எங்க போற? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். ஐயோ, நான் வீரம் இல்ல, சுத்த கோலை. அன்னைக்கு ஒரு 5 வயசு பையன் கல் எடுத்துட்டு என்ன ஒரு மேலுக்கு துரத்துல, அது நீ பாத்தல. நான் வீரம் இல்லப்பா, என்ன விட்டுரு. சரி, இந்த வந்துடுறேன். வேண்டாம், நீ என் கூட இரு. சிந்தாமணியோட கொலை கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களே மிஸ்டர் மலைச்சாமி, அவர் அந்த கொலை செய்யல, அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சபாஷ். உங்களுக்கு ஒரு வேலை பேசிட்டா இவர் கொலை செய்யல நாடுமா? இந்த ஆளை ரிலீஸ் பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அது எனக்கும் தெரியும். சிந்தாமணியை கொலை செஞ்சது நான் தானே ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்தாங்க மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். யார் அது? பாண்டித்துரை. கான்ஸ்டபிள், அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஆளத்துக்கு உள்ள போடும். நான்
சொல்லியும் கேட்காம அவசரப்பட்டு கொலையை பண்ணிட்டு இருந்து நிக்கிறியடா. என்ன ஆத்திரப்பட வேண்டாம்னு கையை கட்டிட்டு நீங்க அவசரப்பட்டுட்டீங்களா மாமா? இந்த வழக்கை தெளிவாக விசாரித்ததில் போலீஸ் தரப்பில் ஆஜர் செய்யப்பட்ட சாட்சியங்களும் தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்களும் பாண்டித்துரைதான் சிந்தாமணியை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை திட்டமிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றத்திற்காக ஈபிகோ 302வது பிரிவின்படி குற்றவாளி பாண்டித்துரையை சாகும் வரை தூக்கிலிடும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என் அக்காவோட பூவும் போட்டுக்காக நான் சாகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னை விட்டு பிரிய போறேன்னு நினைக்கும் போது என் மனசை வெடிச்சிடும் போட்டிருக்கு. மாமா, நான் இங்க வந்தது உங்க அக்காவோட பூவும் பொட்டும் பத்தி பேசுறதுக்காக இல்ல. எனக்கு ஒரு தாலியை கட்டி உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்த கொடுங்கன்னு கேட்கறதுக்காகத்தான். என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? காத்துட்டு இருக்க என்கிட்ட போய் தாலி கரை பேசிட்டு இருக்கேன். அப்போ என் வயித்துல வந்து உங்களோட குழந்தை, அதோட கதி. ஆமா மாமா, உங்களை பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே என் உயிரும் பிரிஞ்சிரும். ஆனா நான் சாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்காகத்தான். அப்பம் பேர் தெரியாத குழந்தைன்னு ஊருக்குள்ள அவமானப்படாம இருக்கணும்னா என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி நம்ம குழந்தையோட பேரை காப்பாத்துங்க. பாண்டித்துரை, இதை நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். கல்யாணத்துக்கு அனுமதி கேட்டு அரசாங்கத்துல மனு கூட கொடுத்தாச்சு.